One shot. Please. சாதாரண டீ தயாரிக்கிறதுல ஆரம்பிச்சு இந்தியால எல்லாத்துலயுமே நீங்க இனோவேஷனை பார்க்க முடியும் அப்படின்னு ஒன் சாய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு பில்கேட்ஸ் அவர்கள். மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்த உடனே இப்படி ஒரு வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. மறுபடியும் இங்க வந்தது தனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே பயங்கர ஸ்டைலிஷா இங்க டீ தயாரிக்கிறாரு. ஓஹோ, டீ கூட இப்படி போடலாம் போல அப்படின்ற அளவுக்கு அப்படியே பயங்கர ஸ்டைலிஷா அவரு இருக்காரு. அவரு டீ தயாரிக்கிற முறையும் அப்படிதான் இருக்கு. அப்படியே டீயை ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா, ரொம்ப எலகண்டா போட்டு அந்த கப்பை எடுத்து அப்படியே பில்கேட்ஸ் கிட்ட கொடுக்கிறாரு. அதை வாங்கி அவரும் குடிக்கிறாரு. வாவ், சூப்பர் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ், ஒன் சாய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்பதான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்தியால எல்லா இடத்துலயுமே இனோவேஷன் இருக்குங்க, அது சிங்கிள் டீ தயாரிக்கிறதுல இருந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷனோட இதை ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. இவர் ஷேர் பண்ண உடனே மில்லியன் கணக்கில் வியூஸும் போயிருக்கு. பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. One shot, please. ஜாக்கி, என்ன வேணும்? அப்படியா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு அன்று இந்த பிராணி பராமரிக்க ஆளின்றி தெருவோரம் தோலில் பல புண்களுடன் பரிதாபமாக நிற்க அந்த சமூக ஆர்வலரின் கண்ணில் பட்ட அந்த நாள் அந்த பிராணிக்கு ஒரு புதிய தாய் கிடைத்தார். அதனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குளிப்பாட்டி சீராட்டி ஊட்டி வளர்த்து பிள்ளை போல பாதுகாத்து ஒரு வருடம் கடந்த நிலையில் இன்று அந்த செல்ல பிராணி ஜாக்கிக்கு இப்படி ஒரு கோலாகலமான பிறந்த நாள். பல உணவு வகைகளுடன் கொண்டாடியிருக்கும் தனியார் செய்தி நிறுவன செய்தி வாசிப்பாளர் விகானிகா அவர்களுக்கு பாராட்டுகளும் அந்த செல்ல பிராணி ஜாக்கிக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன.